உங்களுக்கு வந்து இப்ப நீங்க ஒரு 4500 லிட்டர் நீங்க பேசுறீங்க, இல்ல ஒரு 5000 லிட்டர் பேசுறீங்கன்னா 5000 லிட்டர் வந்து நான் வந்து உங்களுக்கு 2000 லிட்டர் 4500 லிட்டர் கொடுத்துருந்தேன், இல்ல பெரிய டேங்கர் 2 டேங்கர் கொடுத்துதான் ஒரே டேங்கர் கொடுத்துருன்னு சொல்லுவாங்க. அந்த விஷயத்த நீங்க பண்ணாதீங்க. இப்போ உங்களுக்கு வந்து ஒரு 5000 லிட்டர் உங்கள்கிட்ட பேசுறாங்கன்னா டேங்கோட குவான்டிட்டியை அளவை குறைச்சிட்டு நிறைய டேங்க் வைங்க. இப்ப நீங்க வந்து 500 1000 1000 இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா 5 டேங்க் 6 டேங்க் குட்டி குட்டியா பிரிச்சு நிறைய டேங்கா ஸ்ப்ரெட் பண்ணுங்க. ஒரே டேங்க்ல வந்து 4000 லிட்டர், ஒரே டேங்க்ல 3000 லிட்டர் அந்த மாதிரி வாங்காதீங்க. எதுக்காக சொல்றேன்னா, ஒரே டேங்க் வாங்குறதோட நீங்க குட்டி குட்டி டேங்கா பிடிக்கச்சுல நிறைய ஃபில்ட்ரேஷன் நடக்கும். ஒரு டேங்க்ல இருந்து இன்னொரு டேங்க் போச்சுல அந்த பாக்டீரியா எல்லாமே கிளீன் பண்ணி தண்ணி நல்ல ஃபில்ட்ரேஷன் ஆகி ஃபில்ட்ரேஷன் வரும். அது மட்டும் இல்லாம நிறைய மோர் தென் ஸ்பேஸ் இருக்கிறதுனால இந்த பயோசெப்டி டேங்க்ல வர்ற அந்த வேஸ்ட் தண்ணியை வந்து ஃபில்டர் ஆகுறதுக்கு, அது ஊறி போறதுக்கு நிறைய இடம் இருக்கும். குட்டி குட்டி டேங்க்லேயே அந்தந்த டேங்க்லேயே வந்து பாத்தீங்கன்னா வெளியே வந்து சில டேங்க்ல வந்து கீழே ஓப்பன் பண்ணி வச்சிருப்பாங்க, சில டேங்க்ல பாட்டத்துல க்ளோஸ்ல இருக்கும். சில பயோ டேங்க்ல வந்து பாத்தீங்கன்னா சைட்ல குட்டி குட்டியா ஒரு பைப் இப்படி போட்டு எல்போ கணக்கு கீழே திருப்பி வச்சிருப்பாங்க. எதுக்காகனா மேல இருந்து தண்ணி கீழே வர்றதுக்காக அந்த பைப் மாதிரி போட்டு கொடுத்துருப்பாங்க. அதுல வந்து பெட்டரான ஆப்ஷன் குட்டி குட்டி ஹோல்ஸ் வச்சு குட்டி குட்டி பைப் இருக்கிற மாதிரி நல்ல ஒரு பயோசெப்டி டேங்கா நீங்க வந்து நிறைய சர்ச் பண்ணி பாருங்க. ஏற்கனவே வந்து எந்த இடத்துல இன்ஸ்டாலேஷன் பண்ணியிருக்காங்க, அவங்க வீட்டுல இன்ஸ்டாலேஷன் பண்ணி எத்தனை வருஷம் ஆகுது, அதுக்கப்புறம் எப்போது பயோசெப்டி டேங்க்ல தண்ணி எடுத்திருக்காங்களா, அதை ஃபைனல்ல வந்து அந்த தண்ணி எப்படி கெப்பாசிட்டி இருக்குது, இதை வந்து எல்லாமே செக் பண்ணி பார்த்துட்டு நீங்க பயோசெப்டி டேங்க் வந்து சூஸ் பண்ணுங்க. மோஸ்ட்லி பயோசெப்டி டேங்க்ல வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து ஆசிட் யூஸ் பண்ணாம இருக்கிறது பெட்டரான ஆப்ஷன்.